எப்போ நந்தி ஹில்ஸ் பிளான் போட்டாலும் நான் வரமாட்டேன்றவேன். ஏன்னா எனக்கு இந்த மலை ஏறுறதுலலாம் பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் இந்த வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விடலை, வந்தே ஆகணும்னாங்க. அதனால் வந்து காலைல 4:30 மணிக்கு எழுந்து நந்தி ஹில்ஸ்க்கு கிளம்பிட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இது போனேன். இப்போ தான் நான் எடிட் பண்ணி போடுறேன். இன்ன வரைக்கும் நான் நந்தி ஹில்ஸ் போனதே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு போகணுன்னு தோணும். பிகாஸ் எனக்கு அப்படி தான் இருந்தது. திரும்ப இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னா கூட போவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால நான் சன்செட்லாம் பார்க்கவே இல்லை. நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயே சன் வெளியே வந்து ஹாய் எல்லாம் சொல்லிட்டாரு. பட் அந்த ஹோல் ரோடு வந்துட்டு செம்ம வியூ. நீங்கள் இந்த கோயம்புத்தூர் வால்பாறையெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி இங்கே இருந்தது. நிறைய குரங்குங்க இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக குரங்கு இருக்கும்லாம் எதிர்பார்க்கல. பட் எக்கச்சக்க குரங்குகள். நானும் அரைகுறையாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு வெறும் வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சோம். பட் வியூ பாயிண்ட்டை தாண்டி இங்கே நிறையா வந்து பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும். பெங்களூரோட வின்டர் டைமில் போனால் அங்கே பனி வந்துட்டு ரொம்ப கீழே இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் போன டைம்லேயே இருந்துச்சு. மேலே ஏற பயங்கர குளிராக இருந்தது. நல்ல அந்த வியூ பாயிண்ட்லாம் இருந்தது. மேலே டீ கடை கூட இருந்ததுன்னா பாருங்களேன். அங்கே ஒரு வேலி ஒன்று போட்டிருப்பாங்க. அதை தாண்டி தான் உங்களுக்கு அந்த வியூ எல்லாம் தெரியும். அதோட சைடில் ஃபுல்லாக வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இது பாருங்கள், இது ட்ராகன் ஃப்ரூட் செடி தானே. உங்களுக்கு ஆமான்னு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க இல்லை அது ஏதோ வேறு ஏதோ செடின்னு சொல்லிட்டு. அந்த வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டா இதுதான் அந்த கோவில். அந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டோரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே ஒரு குளம் கூட இருந்தது. நான் குளம்லாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. அந்த கதவெல்லாம் பாருங்கள் கீழே குனிஞ்சு தான் போக முடியும். அண்டு வந்துட்டு இந்த கோவில் இது ஒரு பிள்ளையார் கோவில். இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் அவங்க கோயில் இருந்தது. 600 இயர்ஸ் ஓல்டுன்னு சொன்னாங்க அங்கே இருக்கேன். அது கோவிலுக்குள்ளே போனாவே தரைன்னு ரொம்ப கீழே இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க அது எப்போ கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த குளிர் இதெல்லாமே ஃபைன் தான். ஆனால் அந்த கோவிலோட ப்ரெசன்ஸ் தான் அல்டிமேட்டாக இருந்தது. நான் பட்டையெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு கடவுளே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அண்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு திப்பு சுல்தான் பற்றி படிச்சிருப்போம்ல, அவர் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. இப்போது வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து திப்பு சுல்தானோட லாட்ஜாமா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தது தான் ஞாபகம் வந்துச்சு. பட் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து திரும்ப வர வழியில் ஒரு பெரிய மலை, அந்த மலையடி வாரத்துக்கு கீழே ஒரு ஹோட்டல். எனக்கு அப்படியே தெரியப்பட தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அந்த வியூவில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். இங்கே வந்து ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். வர வழியில் இப்படி ஒரு வீடு பார்த்தேன். மேலே டேங்க்குக்கு வந்து கார் மாதிரி வந்து ஷேப் போட்டிருக்காங்க. அண்ட் வர வழியில் நிறைய வயல்கள்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸைட் ஆகணுமா அப்படின்னு தோணும். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்பவுமே அந்த எக்ஸைட்மெண்ட் வந்த மாதிரி இருந்தது. அண்டு அங்கே போயிட்டு வந்த ஞாபகார்த்தத்துக்கு ரோட்டு கடையில் 4 கப்பு வாங்கினேன் குட்டியாக செடி வைக்கிறதுக்கு. அவ்வளோதான் பீப்புள். ஓகே பாய்.